ஃபேமிலியாவும் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கு. ஓவராலா ஒரு நல்ல த்ரில்லர். ஏன்னா எந்தவித லாகுமே இல்ல. சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். படம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஹீரோ அவரு, அப்புறம் சுகன், அவர் பேரு சுகனா, அந்த போலீஸ் அந்த கேரக்டரு ஃபேமிலியாவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த குடும்பம் அந்த சென்டிமெண்ட் அதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. போர்லாம் இல்ல. அடுத்து சீக்ரெட்னு சொல்லலையே இன்னும் அத ஐயோ இன்னும் ரெண்டாவது பாகம் எடுத்துக்கலாமோன்னு தோணுச்சு. எல்லாமே கரெக்டா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அடுத்து ஒரு பாட்டு வரப்போது சொல்லிருக்காங்க. அந்த பாட்டுக்கு நீங்க ஈகரா வெயிட் பண்ணுங்க. அது நாளைக்கே போட்டாலும் வந்துடலாம், வந்து பாக்குறேன் அந்த மாதிரி இருக்கு. மியூசிக் ஆமா சொல்ல மறந்தேன். அந்த ஒவ்வொரு அந்த கில்லருக்கும் அந்த கண்டுபிடிக்க போறதுக்கும் அந்த போலீஸ் அந்த ஒவ்வொன்று இது கண்டுபிடிக்கலாம் அந்த மியூசிக் செம்மையா இருந்துச்சு. டைரக்டர் எப்படி பண்ணிருக்காரு? ஏனா ஃபர்ஸ்ட் மூவி இது, அதனால ஃபர்ஸ்ட் மூவியே இல்லன்னு சொல்லி அடைப்பு சொல்றாங்க. எப்படி பண்ணிருக்காரு? இல்ல ஃபர்ஸ்ட் மூவியா இப்ப நீங்க சொல்லிதே தெரியுது. ஆனா செம்மையா இருந்துச்சு. நான் எல்லா படங்களும் பார்ப்பேன், இந்த தில்லா இருக்கிறது அதான் இது வேற லெவல்ல இருந்துச்சு. சோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்து ஃபேமிலியாவும் பார்க்கலாம். படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கு, ஆக்ஷன் த்ரில்லரும் சூப்பரா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாமே. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோயினி நல்லா நடிச்சிருக்காங்க, அப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் சூப்பரா நடிச்சிருக்காங்க. படம் மியூசிக்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாம் நிறைய இருக்கு. நம்ம கெஸ் பண்ணது நம்ம ஒரு கெஸ் பண்ணியிருப்போம், ஆனா அது இல்லாம வேற ஒரு கெஸ் பண்ண சூப்பரா இருக்கு. ஃபேமிலிக்கு பேபி இல்லைன்னா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அது, அப்புறம் நம்ம சில்ட்ரன்ஸ் வந்து நம்ம பார்த்து வளர்த்துவோம், அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. என்ன பார்க்கலாம் நிறைய டைம் வந்து பார்க்கலாம், போர் அடிக்காது, நம்ம டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு. அதனால எல்லாம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு, சூப்பராகவும் இருக்கு, நிறைய டைம் வந்து பார்க்கலாம். கொடுத்துருக்காங்க சீக்ரெட்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து செகண்ட் பார்ட்லாம் தெரியும், சீக்ரெட்னு ரிவீல் பண்ணுவாங்க. நல்ல செகண்ட் பார்ட்டுலாம் வெயிட் பண்ணிட்டு லேகெல்லாம் இல்லை, எல்லாம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பார்த்துட்டே இருக்கோம், நம்மளே அந்த படத்துலயே ஜேர்னி ஆன மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. அவரு சூப்பரா இருக்கு, எங்க ஒய்ஃபும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் தான் கடைசியா சீக்ரெட்னு சொல்லி முடிச்சிட்டாரு. செகண்ட் பார்ட் வந்ததான் தெரியும் என்ன சீக்ரெட். நல்லா இருந்தது அண்ட் ஒர்க் ஆயிருந்துச்சு, நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. கடைசியாக நம்ம தமிழ்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் பார்க்கல. எல்லாமே இப்போ மலையாளம் சைடு தெலுங்கு சைடுன்னு போயிடுச்சு. அதுக்கு வந்து இது பக்காவா ஒர்க் ஆயிருந்தது. கொலை இருக்கு அவ்வளோ, பட் ஆனால் எதையுமே கோரா காட்டல. ஸோ வந்து பேரண்டல் கைடன்ஸோட பசங்களுமே பார்க்கலாம், அந்த அளவுக்கு எதையுமே கோரா காட்டல. ஸோ மர்டர்ஸ் இருக்குன்றதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, மற்றபடிக்கு எந்த இதுவுமே கோரா. ஆமாம் கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக இருக்கு. ஏன்னா நம்ம கடைசியாக பார்த்த ஜோன்ல இல்லை, ஒரு லேசா உள்ளம் கேட்குமே ஜோன்லேயே இல்லை. இதுல வந்துட்டு அந்த ஒரு காப்பா பக்காவா அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ அவர் தான் படத்தோட மெயின் பில்லர். அதனால உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் கூடவே ஃபாலோ பண்ணது வந்து நல்லாவே சிரிக்காரு, நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு. மியூசிக் வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் படத்துக்கு. ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா மியூசிக் தான் சொல்லுவேன். ஏன்னா பிஜிஎம் வந்து பக்காவா ஒரு சீனுக்குமே போட்டுருக்காங்க. படத்துல வந்து சாங் பெருசா இல்லை, ஒரே ஒரு கட் சாங் மட்டும்தான். ஸோ பிஜிஎம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. இன்டர்மிஷன் ரிவீல்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லாவே போட்டுருக்காங்க. கேமரா எடிட்டிங் ரெண்டுமே வந்துட்டு ஒரு டெபியூ டீம் மாதிரியே தெரியல, நல்லாவே பண்ணியிருக்காங்க. த்ரில்லருக்கான அந்த ஒரு எடிட்டிங் கட்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கிறதா இருக்கட்டும், இந்த சினிமாட்டோகிராஃபி ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், ரெண்டுமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. படம் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். கிட்ஸ்னா பேரண்டல் கைடன்ஸோட இருக்கும், பட் ஆனால் ஃபேமிலியோட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆமாம், ஃப்ளாஷ்பேக் பார்ட் ஒன்றும் அதில் வந்து கிடக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, பக்காவாக. ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ மிஸ்டீரியஸாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்றது இல்லாமல், ஆனால் நல்லா வச்சிருக்காங்க. ஓவராலாக ஒரு நல்ல த்ரில்லர். ஏன்னா எந்தவித லாகுமே இல்லை, ரன் டைம் கம்மின்றதுனால எந்தவித லாகும் இல்லாமல் பக்காவாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்மிஷன் ரிவீல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை வந்து திரும்ப செகண்ட் ஹாஃப்ல ஹோல்ட் பண்ணி திரும்ப வந்து கடைசியாக ஒரு க்ளோஸ் பண்ணுறதுமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சரி, எல்லாத்தையும் சரி பிரிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு இன்வெஸ்டிகேஷன், அது நமக்கு ஷாம் சார் வந்து பெரிய ஒரு கம்பேக்னே சொல்லலாம். அவர் 90ஸ்ல நம்ம பார்த்துருப்போம். 90ஸோட ஃபேவரட் ஹீரோ தான் சொல்லலாம். எல்லாருமே ஒரு பிடிக்கும். அதை தாண்டி இதில் வந்து உண்மையாக ஒரு ரோல் வேற லெவலாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக அதில் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட ரோலை வேற லெவலாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல்னு பார்த்தா வந்துட்டு அந்த சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ண அந்த எல்லா பசங்க 2-3 அவங்களோட ரோல்ஸ் அந்த கண்ணிலேயே பேசுவாங்க அந்த பையன். ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த சுமத்து கேரக்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஸோ படத்தில் உண்மையுமே அது பெரிய ட்விஸ்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னடா சம்மந்தமே இல்லாமல் கூட சுற்றிட்டு இருக்காங்க. கடைசியாக அவங்க ஒவ்வொரு சீன்ஸுமே ஸோ முன்னாடியே உட்கார இதுதான் நடக்கும்போது தான் நடக்குமான்ட்டு ஒரு நல்ல ஒரு கெஸ்டில் வச்சுருந்தாங்க. அந்த கடைசியாக வந்து அவரே வந்து குத்திக்கிறாப்புல, அப்போதான் வந்து தெரியும் லீட் கொடுத்தோம். உண்மையுமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த சுமங்க கேரக்டர் உண்மையுமே வந்துட்டு
சூப்பரா பண்ணியிருந்தாருங்க, வேற லெவலா இருந்துச்சு. எஸ், லீட் கொடுத்துருங்க. இல்ல தேவை ஆக்சுவலா வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா உண்மையுமே ஒரு லீடு தான் ஆக்சுவலா சொல்லலாம். நல்லா இருக்கு ஆக்சுவலா, எல்லாமே பார்க்கக்கூடிய படம் தான் இருக்கு. இல்ல போர் தொழில் அது ஒவ்வொன்றும் ஒரு பாட்டு ஆக்சுவலா. இது வந்துட்டு நல்லா இருக்கு ஆக்சுவலா, நல்ல ஒரு ஜேர்னல் ஆக்சுவலா, ஒரு மெசேஜ், நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதான் சொன்னேன் ஸ்டார்டிங்லயே, நல்லா இருக்காரு ஆக்சுவலா. சொன்னேன் ரொம்ப கியூட்டா ஒரு மாதிரி ஆஃப்டர் அதான் சொன்னேன், அந்த 90s தாண்டி அவரோட அந்த போலீஸ் ரோல்ல ஒரு மாதிரி வேற லெவலா இருக்காரு ஆக்சுவலா. நல்லா எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே இதுதான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது ஆக்சுவலா, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்ல சுந்தரமூர்த்தி சார் ஆக்சுவலா ஒரு பெரிய ஃபேன் நான் ஆக்சுவலா. உண்மையுமே வந்துட்டு அவரோட ஸ்கோரிங் எல்லாமே படத்துல ஒரு பேய் படத்தை பார்த்த எஃபெக்ட் ஆக்சுவலா. ஸோ 2-3 ஷார்ட்ஸ் நம்ம லிட்டில் நானே பயப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு நமக்கே அந்த எஃபெக்ட்ஸை பார்க்கும்போது ஒரு பயமா இருந்துச்சு ஆக்சுவலா. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. எனக்கு பெரிய ட்விஸ்டே வந்துட்டு அந்த கூட இருந்த போலீஸே வந்துட்டு அந்த போலீஸ் கேரக்டர் பண்ணாரு தான் பெரிய ட்விஸ்டே வச்சாரு. கூடயே இருந்து முடிச்சுட்டிய சவால் அப்படிங்கிற மாதிரி தான் தலைவர் பண்ணியிருந்தாப்புல அந்த கேரக்டர். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஸோ மறக்காம ஃபேனோட பாருங்க. நான் அஸ்திரம் படம் பார்த்துட்டு வந்தேன். படம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. த்ரில்லர் மூவி பண்ணியிருக்காங்க. இந்த காலத்து பசங்க வந்து கேம் விளையாடும் போது அந்த தோல்வியை சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த தோல்வி வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வருங்கிறது ஒரு வெறித்தனமாக அதில் காமிச்சிருக்காங்க. இதை வந்து எல்லாரும் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும், படத்தை பார்க்கும்போது புரியும். இந்த படம் நல்லா இருக்கு. படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் படம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. எங்கேயுமே லேக் இல்லை. எங்கேயுமே வந்து நம்ம வந்து ஒரு சிந்தனையை வெளியே செதற விடாம படத்து மேலேயே போற மாதிரி ஒரு சிந்தனையை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி படம் எடுத்திருக்காங்க. டைரக்ஷன் சைடில் நல்லா எடுத்திருக்காங்க. சாம் சார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இதில் ஒரு ஹீரோவா சோலோ ஹீரோவா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. அவருடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. அவருடைய ஃபைட்டிங்கும் நல்லா இருக்கு. புதுமுகம் ஹீரோயினியும் அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். மியூசிக் வந்து சொல்லக்கூடாது, நல்ல அருமையான மியூசிக். பேக்ல வந்து நம்ம சீனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா மியூசிக் பண்ணியிருக்காங்க. கேமராமேனும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த படத்தில் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் சாம் சார் கூட வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக ஒரு பண்ணியிருக்காரு. அவரு தான் படத்தில் ஹீரோன்னு சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள், அவருக்கும் வாழ்த்துக்கள். படம் மெசேஜ் தான் வந்து நம்ம கோவப்படக்கூடாது. ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அதை நம்ம கோவப்படக்கூடாது. இதில் அது ஒரு மெசேஜாக கொடுத்துருக்காங்க. இந்த காலத்து பசங்க வந்து நிறைய கேம் விளையாடுறாங்க, நிறைய இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்க தோல்வி ஒத்துக்க முடியாமல் ஏதாவது ஒரு டென்ஷன் ஆகுறாங்க. அந்த டென்ஷன் வரக்கூடாதுங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நல்ல மெசேஜ். அருமையா இருக்காரு. இன்னைக்கும் வந்து இளமையாவே இருக்காரு. இன்னைக்கும் அந்த மீசை அந்த தாடிலாம் இல்லாம இருந்தாருன்னா அன்னைக்கு நம்ம 12Bலையும் லேசாவிலையும் இயற்கையிலையும் பார்த்த மாதிரியே இருப்பாரு. லீடு கொடுத்துருக்காங்க. அது அவங்க சைடில் தான் சொல்லணும். அவங்க அடுத்த படம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க நமக்கு தெரியும். ஆனால் பண்ணால் நல்லா இருக்கும். இதை வந்து அடுத்த இதுக்கு படம் பண்ணாங்கன்னா செகண்ட் பார்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது.